இதுதான் சைவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உண்மை. நமக்கு ஏதாவது ஒரு தடைப்பட்டு போச்சு, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சோர்வு ஆயிடுச்சுன்னா உடனே கவலைப்படாதீங்க. பின்னால் இந்த தடைக்கான விடை காத்திருக்கிறது. ஏதோ ஒரு நல்வினை, நல்ல காரணத்திற்காக பெருமான் உங்களை ஆட்படுத்திருக்கிறான் என்றுதான் என்ன வேணுமே தவிர தயவுசெய்து சிவபெருமானையும் திருவருளையும் குறை கூறாதீர்கள். பிறகு நீங்களே நாம் சொன்னது குறை என்று தெரிந்து கொள்வீர்கள். இதனுடைய இன்பத்தினுடைய விளைவு பின்னால தெரியும். பேதமில்லதோர் கற்பு அளித்த பெருந்துரை பெருவெள்ளமே, பேதமில்லாது அடியவர்களை காப்பாற்றுகிற இறைவன் சிவன். அதனால நமக்கு அது வரல இது வரல, ஏன் இப்படி ஆச்சு, எதற்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னா அதற்கெல்லாம் மூல கண்மம் நம்முடைய வினையாக தான் இருக்கும். அதை நாம் கண்டுபிடித்து அதனுடைய ஊத்தை அடைச்சோம்னா நமக்கு எந்த இடர்பாடும் வராது. சிவனை வழிபட்டவர்கள், சிவனை நம்பியவர்கள், திருமுறைகளை ஓதியவர்கள், சிவபூசை செய்கிறவர்கள், அடியார் வழிபாட்டை மேற்கொள்ளுகிற அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி என்பது கிடையாது, சோர்வு கிடையாது. நான் மீண்டும் 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 இதைத்தான் சொல்லுவேன். இதை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதுக்குள்ளே என்று சொல்லி